குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோசுவாலஜி சாப்டர் 2 கிங்டம் அனிமாலியா பார்க்க போகிறோம். கிங்டம் அனிமாலியாவில் நான் கார்டேட்ஸில் ஃபைலம் டாலி எலிமெண்டஸ் பார்க்க போகிறோம். ஃபைலம் டாலி எலிமெண்டஸ்னால் ஃப்ளாட் வார்ம்ன்றதை சொல்லுவாங்க. பிளாட்டினா ப்ராட் ஆர் ஃப்ளாட், எலிமெண்ட்னா வார்மா. சரியா? they have a dorso-ventrally flattened body and called flatworms. அது வந்து டார்சோ-வென்ட்ரலியாக என்ன சொல்கிறாங்க, ஃப்ளாட்டாக இருக்கும் பாடிஸாக, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளாட் வார்ம்ஸ்ன்றாங்க. இந்த அனிமல்ஸ் வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அதுக்கப்புறம் ஏசீலோமேட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பைலேட்ரலி சிமெட்ரிக்கலாக இருக்கும். பைலேட்ரலினா நம்ம ஆல்ரெடி பார்த்தது ரேடியல், பைரேடியல். அதுக்கப்புறம் சேர்ந்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்னுவாங்க. ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா? எண்டோடம், எக்டோடம், மீசோடம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஏசீலோமேட் இருக்கும். இதுக்கு வந்து பாடி கேவிட்டி இருக்காது, ஆனால் ஆர்கன் சிஸ்டம் இருக்குன்றதை சொல்கிறாங்க. தேசோ மாட்ரேட் சஃபலைசேஷனா அண்ட் யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட்டா. சஃபலைசேஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிரெயினை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் சஃபலைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூனிடைரக்ஷனாக ஒரே ஒரு சைடு மட்டும் தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்கன்னா எண்டோ பேரசைட் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூட் த ஹியூமன் பீயிங்ஸ். இதை வந்து எண்டோ பேரசைட்டுன்றாங்க. எக்டோ பேரசைட்டுக்காக எண்டோ பெருசாக இன்னர் சைடு. ஓகேவா? ஊக்கன் சக்கஸ் ஆஃப் ப்ரெசன்ட் இந்த பாராசிட்டிக் ஃபார்ம் சர்வ் அஸ் அ ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட். இதில் வந்து ஊக்கும் சக்கரும் இருக்கும். அதுதான் என்ன பண்ணுன்னா ஒரு ஹோஸ்டில் போய் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றது சொல்லலாம். அதே மாதிரி சர்வ் அஸ் அ ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட், அதுவும் ஆர்கனில் போய் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. ஆனால் இந்த பாடி என்ன சொல்கிறாங்க, செக்மெண்ட் இருக்காது. அதனால் இதை வந்து சீடோ செக்மெண்டேஷன்றதை சொல்கிறாங்க. Some of the parasitic flatworms absorb nutrients directly from the host through the body surface. சில parasitic flatworms என்ன பண்ணுன்னா நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணும். ஏன்னா பாடி சர்ஃபேஸ் மூலியமாக ஹோஸ்ட்லேருந்து பாடி சர்ஃபேஸ்லேருந்து நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுன்றாங்க. ஃப்ளாட்வார்ம்ஸ் லைக் லிவர் ஃப்ளூக் அவன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமாக. ஃப்ளாட்வார்ம்ஸில் வந்து லிவர் ஃப்ளூக்குன்ற ஒரு ஸ்பீசஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம்ப்ளீட்டான டைஜஸ்டிவ் சிஸ்டம்மா. இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா ஒரே வழியாக மவுத்தை ஆனஸ் இருக்கும். ஓகேவா? ஒரே வழியாக தான் சாப்பிடும், ஒரே வழியாக தான் எக்ஸ்க்ரீட் பண்ணும். அதான் என்ன சொல்லுவாங்க, இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் எக்ஸ்க்ரீட்டரி செல் கால் ஃப்ளேம் செல்ஸ் ஹெல்ப் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷனா. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ளேம் செல்ஸ் மூலிமா என்ன பண்ணுன்னா ஆஸ்மோ ரெகுலேஷனாக வாட்டரை வந்து பேலன்ஸ் பண்ணும், மெயின்டைன் பண்ணும். அதுதான் ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸ் நடக்கும். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட், இங்கே செப்பரேட்டாக இருக்காது. ஃபெர்டிலைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்னல் டெவலப்மெண்ட் த்ரூ லார்வல் ஸ்டேஜஸாக. லார்வல் ஸ்டேஜஸ் மூலிமா அது டெவலப்மெண்ட் நடக்கும். ஓகேவா? அது என்னென்ன ஸ்டேஜஸ்னால் மிராசீடியம், ஸ்போரோசிஸ், ரேடியா, செரக்காரியா. இது வந்து லார்வல் ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க. பாலி எம்ப்ரியானி இஸ் அ காமன் இன் சம் ஃப்ளாட்வார்ம்ஸா. லிவர் ஃப்ளூக்ஸை தான் சொல்கிறாங்க ஃப்ளாட்வார்ம்ஸில். சம் மெம்பர்ஸ் லைக் பிளானரியா ஸோ ஹை ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டினா திரும்ப வந்து அந்த பார்ட்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த பார்ட்ஸை கொண்டு வரது தான். ஓகே, அதை என்ன சொல்கிறாங்க, ரீஜென்ரேஷன் தான். அதில் வந்து லைக் பிளானரியாவுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து டீனியா சோலியம் டாப்வார்ம், ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா லிவர் ஃப்ளூக், சிஸ்டோஸ்டோமா வந்து பிளட் ஃப்ளூக்குன்றதை சொல்கிறாங்க. இது வந்து ஃபைலமில் உள்ள ஃப்ளாட்வார்ம்ஸை. ஓகேவா? இப்போ ஃபைலம் டாலி எலிமெண்டஸ் ஃப்ளாட்வார்மில் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் அசில்மெண்டஸ். ஓகேவா? அசில்மெண்டஸில் வந்து ரவுண்ட் வார்ம்ஸா. அது வந்து ஃப்ளாட்வார்ம்ஸ், இது வந்து ரவுண்ட் வார்ம்ஸா. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீவியஸாக நெமோட்டாடான்றாங்க. இந்த ஃபைலம் தான் இப்போ நேம் வச்சது அசில்மெண்டஸா. பாடி ஆஃப் திஸ் வார்ம், பாடி வந்து எப்படி இருக்குன்னா சர்க்குலராக இருக்குமா, ரவுண்ட் இன் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். கிராஸ் செக்ஷனாக லைட்டாக கோடு இருக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து ரவுண்ட் வார்ம்ஸுன்றாங்க. இது ஃப்ரீயாகவும் லிவ் ஆகும், இல்லைனா பேரசைட்டாகவும் இருக்கும். ஓகேவா? பேரசைட்டிக்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எங்கெங்கே இருக்குன்னா அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக் தண்ணியில் இருக்கும், டெரஸ்ட்ரியல்னால் லேண்டில் இருக்கிறது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில். ஓகேவா? பிளான்ஸு அண்ட் அனிமல்ஸில் லிவ் பண்ணுன்றாங்க. தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்காக. பைலேட்ரலியாக இருக்கும் சிமெட்ரி. அது வந்து ரேடியல் கிடையாது, ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். சீடோசீலோமேட் அனிமல்ஸ். பாடி கேவிட்டி இருக்கும்,
ஆனால் ஃபால்ஸ் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பேஸ் மூலிமா அது வந்து ஃபில் பண்ணியிருக்கும். ஓகே, டிஷ்யூ மூலிமா அது வந்து பிளட் அது வந்து ஃபில் பண்ணியிருக்கும். அதை தான் சொல்லுவாங்க சீரோசிலோமைட் அனிமல்ஸ். ஆனால் ஆர்கன் சிஸ்டம் இருக்குன்றதை சொல்கிறாங்க. பாடி வந்து அன்செக்மெண்டடாக இருக்கும், செக்மெண்ட்டே இருக்காது. கவர் பை டிரான்ஸ்பரண்ட் டஃப் அண்ட் ப்ரொடக்டிவ் கொலாஜினஸ் லேயர் கால் குட்டிக்கல். அது எந்த லேயர் மூலயமா கவர் பண்ணியிருக்குன்னா குட்டிக்கல்ன்ற ஒரு லேயர் மூலயமா கவர் பண்ணியிருக்கு. அலிமெண்ட்ரி கேனல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் வித் வெல் டெவலப் மவுத், மஸ்குலர் ஃபேனிக்ஸ், ஆனஸ் எல்லாமே அந்த அலிமெண்ட்ரி கேனலில் இருக்கும். ஃப்ரம் மவுத் டு ஆனஸ் தான் அலிமெண்ட்ரி கேனல்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ரீட்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரெனட் கிளான்ஸ். ரெனட் கிளான்ஸில் வந்து மூலிமா எக்ஸ்க்ரீட்டிவ் சிஸ்டம் நடக்கும். செக்ஸஸ் வந்து செப்பரேட். ஓகேவா, மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். ஓகேவா, மேல் அனிமல்ஸ் மேல் ஸ்பீசஸ் தனியாக இருக்கும், ஃபீமேல் ரவுண்ட் வார்ம்ஸ் தனியாக இருக்கும். ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல்லாக தான் நடக்கும். ஓகேவா, கேமெட்ஸ் இன்டர்னல்லாம் உள்ளக்கை ஃபீமேல்குள்ளேயே ஸ்பெர்ம் அண்ட் எக் மூலயமா நடக்கிறது. ஓகேவா, மெஜாரிட்டி ஆர் ஓவி பேரஸ், ஃபியூ ஆர் ஓஓ விவி பேரஸ். ஓவி பேரஸ், விவி பேரஸ், ஓஓ விவி பேரஸ்ன்னுவாங்க. ஓவி பேரஸ்மா ஒரு எக் மூலியமாக வர்றது வந்து ஓவி பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓஓ விவி பேரஸ்னால் ஃபீமேல்குள்ளேயே இப்போ ஹியூமனுக்கு எப்படி வந்து பர்த் நடக்குது அதே மாதிரி தான் ஓஓ விவி பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா மதருக்கும் பிளாசண்டாவுக்கும் கனெக்ஷன் இருக்காது. ஓகேவா, மதருக்கும் பிளாசண்டாவுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கனெக்ஷன் இருக்காது. அது வந்து நௌரிஷ்மெண்ட் வந்து எது மூலியமானா மதருக்கும் பிளாசண்டான்னு தெரியாமல் சொல்லிட்டேன். மதருக்கும் சைல்டு அந்த யங் ஒன்றுக்கும் கனெக்ஷன் இருக்காது. பிளாசண்டானா தொப்புள் குடி மூலியமாக என்ன பண்ணுவோம் அந்த சத்து எல்லாமே போகும். ஆனால் இது வந்து ஓவிவி பேரஸ் வந்து யாக்லேருந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து நௌரிஷ்மெண்ட் நடக்கும்ன்றத அதுக்கு வந்து ஃபுட் வந்து போகும். ஓகேவா, அதுதான் வந்து விவி பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டெவலப்மெண்ட் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். டைரக்டாக இருக்கலாம் இல்லை இன்டைரக்டாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அஸ்காரியஸ் லும்ப்ரிகோயிட்ஸ், ரவுண்ட் வார்ம், என்ட்ரோபியாஸ் வெர்மிகுலாரிஸ், பின் வார்ம், உச்சரியா பான்கிராஃப்டி, ஃபிலரியல் வார்ம். ஓகேவா, இது வந்து அசில்மென்தஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ட் சைக்ளோஸ்டோமா டியோடினாலே ஊக் வார்ம். நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் அனிலிடா செக்மெண்டட் வார்ம்ஸ். நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஓகேவா, லீச் பற்றி படிச்சிருப்பீங்க, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா, அனிலீட்ஸ் ஆர் த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் அனிமல்ஸ் டு எவால்வ். ஃபஸ்ட்டு அனிமல்ஸ்லேயே அனிலீட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்மெண்டட் வார்ம்ஸ். அனிலீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு செக்மெண்டட் அனிமல்ஸுன்றாங்க. அது வந்து எங்கெங்கே இருக்குன்னா அக்வாட்டிக்கில் இருக்கலாம், டெரஸ்ட்ரியலில் இருக்கும், ஃப்ரீ லிவிங்காக கூட இருக்கலாம், இல்லைனா சம் பேரசைட்டாகவும் இருக்குமா. அது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்குது, 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்கும், பைலேட்ரலி சிமெட்ரிக்கல், சீசோசீலோமேட்ஸ் அண்ட் எக்ஸிபிட் த ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் த பாடி ஆர்கனைசேஷனா. சீசோசீலோமேட்ஸ் இருக்கும். ஓகேவா, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்ம் லேயர், பைலேட்ரல் சிமெட்ரி. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஓகேவா, the coelom with coelomic fluid creates a hydrostatic skeleton and aids in locomotion. coelomic fluidல வந்து coelomic fluid இருக்கும். அது என்ன பண்ணால் புறத்தோல், ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டனா புறத்தோல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது லொக்கமோஷன் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பாடி வந்து எலாங்கேட்டடாக இருக்கும், மெட்டாமெரிக்கலி செக்மெண்டடாக இருக்குது. ஓகேவா, பாடி சர்ஃபேஸ் வந்து டிவைடாக இருக்கும், செக்மெண்ட்டாக மெட்டாமர்ஸாக. ஓகேவா, செக்மெண்ட் டிவிஷனாக இருக்கும். இன்டர்னலியில் வந்து செக்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிவைடட் ஃப்ரம் ஒன் அனதர், அந்த பார்ட்டிஷன் கால் செப்டா. அந்த செக்மெண்ட் வந்து டிவைடட் ஃப்ரம் ஒன் அனதர் ஒவ்வொரு டிவிஷனாக இருக்கிறது சொல்கிறாங்களே அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா செப்டான்றாங்க. அந்த ஃபினாமினன் அந்த மொத்தத்தையும் என்ன சொல்கிறாங்க மெட்டாமெரிஸாமா. அதுக்கப்புறம் மசில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லாங்கிடியூடலாக இருக்குமா, சர்க்குலர் மசில்ஸாக இருக்கும். பாடி வால் ஹெல்ப் இன் லொக்கமோஷனாக. ஓகேவா, மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த மசில்ஸாக. அக்வாட்டிக் அனிலேட்ஸ் லைக் நீடிஸ் ஆஃப் லேட்ரல் அப்பனஞ்சஸ் கால் பாராபோடியா விச் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங். நீடிஸ்க்கு வந்து பாராபோடியான்ற இதுக்கு அது என்ன பண்ணால் ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா. ஓகேவா, பாராபோடியானா அது ஒரு ஸ்ட்ரக்சர், போடினா ஃபீட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, கைட்டினா சீட்டே இன் எர்த்வார்ம் சக்கரின் லீச் ஹெல்பின் லொக்கமோஷன். கைட்டினஸ் சீட்டேன் எர்த்வார்மில் கைட்டினஸ் சீட்டேன் இருக்கும், லீச்சில் வந்து சக்கர்ஸ் இருக்கும். அதுதான் என்ன பண்ணுது மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது எல்லாமே ஒவ்வொரு பார்ட்ஸாக. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து க்ளோஸ்டு டைப்புன்றாங்க. க்ளோஸ்டு டைப்புக்கும் ஓப்பன் டைப்புக்கும் என்ன வித்தியாசமா? க்ளோஸ்டு டைப் நம்ம ஹார்ட் வந்து க்ளோஸ்டு டைப்புன்னுவாங்க. க்ளோஸ்டு டைப்னா பிளட் வெசல்ஸ் மூலயமா ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் கேப்லரிஸ் மூலமா பிளட் சர்க்குலேட் ஆகாத க்ளோஸ்டு டைப்னு சொல்லுவாங்க. ஓப்பன் டைப்னா அதுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் இருக்காது, டிஷ்யூ மூலயமா என்ன பண்ணால் பிளட் ஃபில் ஆகி அங்கேருந்து பாஸ் ஆகும். ஓகேவா, அதான் வந்து ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ்டு டைப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வந்தது அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க ஹீமோக்ளோபின். நெக்ஸ்ட் வந்து குளோரோக்ளோரின்றாங்க. ஹீமோக்ளோபின் வந்து அதில் வந்து ரெட் கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்கனால ஹீமோக்ளோபின். குளோரோக்ளோரின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் பிளாஸ்மாவில் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் குளோரோக்ளோரின்.
பிளட் பிளாஸ்மாவில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜன் பைண்டிங் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் வந்து ஆக்சிஜன் பைண்டிங் ஆகிருக்கும்ன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம் இன் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் கங்காலியன் கனெக்டட் பை லேட்ரல் நர்வ்ஸ் டு த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. நர்வஸ் சிஸ்டம் எங்கன்னா லேட்ரல் நர்வ் சைட்வைஸில் உள்ள நர்வ்ஸும் வென்ட்ரல் நர்வ் கார்டும் கனெக்ட் ஆகிருக்குன்றாங்க பை பேர் கேங்க்லியன் மூலியமாக. ஓகேவா, கேங்க்லியன் மூலியம்னா நியூரான் செல் பாடிஸ்னால் நியூரான்ஸ் இருக்கிறது தான் கேங்க்லியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து செக்ஷுவலாக தான் ரீப்ரொடியூஸ் ஆகும். டெவலப்மெண்ட் வந்து டைரெக்டாக இருக்கலாம், இதெல்லாம் இன்டைரக்டாகவும் இருக்கலாம். அண்ட் இன்க்ளூட்ஸ் அ ட்ரோகோஃபோர் லார்வா. டைரெக்டாக எப்படி யங் ஒன்லேருந்து டைரெக்டாக ரீச் ஆகலாம். ஓகேவா, கொஞ்சம் ஒவ்வொரு ஏஜ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டைரக்ட்னா அது லார்வல் ஸ்டேஜ் வரும், அடல்ட் ஸ்டேஜ் வரும், அந்த மாதிரி சொல்கிறது இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. அது இன்க்ளூட்ஸ் த ட்ரோகோஃபோர் லார்வான்றாங்க. சம் ஆர் மோனோசியஸாக நடக்கும். செக்ஷுவல் கேமெட்ஸ். ஓகேவா, கேமெட்ஸ் 2 கேமெட்ஸுமே ஒரே அனிமல்ஸ்குள்ளே இருக்கலாம். ஒரே அனிமல்ஸில் 2 கேமெட்ஸுமே இருக்கும். எர்த்துவாம் சொல்கிறாங்க. சம் ஆர் டயோசியஸ்னால் தனித்தனியாக இருக்கும். ஓகேவா, தனியாக ஃபீமேல் ஸ்பீசஸ் இருக்கும், மேல் ஸ்பீசஸ் இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து நீரீஸ் அண்ட் லீச்சா. இதை எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் லாம்பிட்டோ மாட்ரி எர்த்துவாம், நீரீஸ்னா சாண்ட்வாம், இரிடினாரியா வந்து லீச்சா. ஓகேவா, இது வந்து ஃபைலம் அனிலிடாவோட. நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோஸ்னா ஜாயிண்டட், போல்ஸ்னா ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமாலியா. இதுதான் கிங்டம் அனிமாலியே லார்ஜஸ்ட் ஃபைலம்ன்றாங்க. அந்த இஸ் லார்ஜஸ்ட் கிளாஸ் கால்ட். இதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் கிளாஸ் இருக்கும், அது என்ன சொல்கிறாங்கன்னா இன்செக்டான்றாங்க. இந்த டோட்டல் ஸ்பீசஸ் ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 to 10 மில்லியன்ஸ்ன்றாங்க. இது வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் செக்மெண்டட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சிசோசீலோமேட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷனாக. பைலேட்ரரியாக இருக்கும், சிமெட்ரி, அதே மாதிரி செக்மெண்ட்டாக அரேஞ்சாக இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்ம் லேயர் இருக்கும், அதே மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இதில் இருக்குன்றத சொல்கிறாங்க. தே ஹாவ் ஜாயிண்ட் அப்பனேஜஸ் யூஸ்டு ஃபார் லொக்கமோஷனாக. அப்பனேஜஸ் மூலமா என்ன பண்ணுது, லொக்கமோஷன் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, அண்ட் ஃபீடிங் அண்ட் இன் சென்சரி இன்ஸ் ஃபங்க்ஷனாக ஃபீட் பண்ணுறதுக்கு அதோட சென்சஸ் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பாடி வந்து எப்படி கவர் பண்ணியிருக்கான், கைட்டினஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் டு ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். கைட்டின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு கார்போஹைட்ரேட் பாலிசாக்கரைட் டைப்பில் உள்ள கைட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் மூலமா அது வந்து கவர் பண்ணியிருக்குமா, அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணவும் வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் தடுக்கவும் யூஸ் ஆகுது. இட் ஷெட் ஆஃப் பீரியாடிக்கலி பை ப்ராசஸ் கால் மோல்ட்டிங் ஆர் எக்டிசாஸா. மோல்ட்டிங் ஸ்டேஜில் இது வந்து ஷெட் ஆஃப் நடக்கும், தோல் உரியுன்றதை சொல்லுவாங்க. இதில் பாடியில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஹெட், தொராக்ஸ், அப்டமன் இருக்குது வித் பாடி கேவிட்டியும் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஈமோசீலுன்றாங்க. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, கில்ஸ், புக், லங்ஸ் ஆர் ட்ரெக்கியா. இது வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸோட பார்ட்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இதுக்கு வந்து ஓப்பன் டைப் தான். சென்சரி ஆர்கன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆண்டனா, ஐஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டோசிஸ்ட், பேலன்ஸ் பண்ணுறது. ஓகேவா, ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு கொண்டு வரது, இதெல்லாமே இதுதான் இதோட வேலை. வாட்டரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் வேலை ஸ்டாட்டோசிஸ்ட். இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது சொல்கிறாங்க சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாமே. எக்ஸ்க்ரீஷன் டேக் பிளேஸ் த்ரூ மால்ஃபிஜியன் டியூபல்ஸ், கிரீன் கிளான்ஸ், காக்செல் கிளான்ஸ். எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்குன்னா மால்ஃபிஜியன் டியூபல்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, அது மூலியமாகவும் கிரீன் கிளான்ஸ், காக்செல் கிளான்ஸ் இதில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். எக்ஸ்க்ரீட்டிவ் சிஸ்டமில் கிளான்ஸ் லொக்கேட் ஆகிருக்கும். நம்மளுக்கு எப்படி தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், பேன்கிரியாஸ், ப்ராஸ்டேட்டு, கௌப்பஸ் கிளாண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் இந்த ஸ்பீசஸ்க்கு சொல்கிறாங்க. ஓகேவா, காக்செல் கிளாண்ட், கிரீன் கிளான்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்க்ரீட்டிவ் ஆர்கன்ஸாக. தே ஆர் மோஸ்ட் டயோசியஸ் அண்ட் ஓவிபாரஸ். டயோசியஸாக இருக்கும். ஓகேவா, ரெண்டு கேமெட்ஸ், 2 செக்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஓவிபாரஸ்னால் ஒரு எக் மூலியமாக அது வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு யங் ஒன் வந்து எக்லேருந்து ஆச் ஆகி வரதான் ஓவிபாரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபெர்டிலைசேஷன் எப்போவுமே இன்டர்னலாக தான் நடக்கும். டெவலப்மெண்ட் வந்து டைரெக்டாக இருக்கலாம், இன்டெரக்டாக நடக்கலாம். லைஃப் ஹிஸ்ட்ரி இன்க்ளூட்ஸ் மினி லார்வல் ஸ்டேஜஸ் ஃபாலோட் பை மெட்டமார்ஃபோசிஸா. மெட்டமார்ஃபோசிஸ் ஸ்டேஜஸ் படி என்ன பண்ணால் ஃபாலோ பண்ணுன்றதை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் லிமுலஸ், கிங் கிராப், லிவிங் ஃபாசில், பாலாம்னியஸ், ஸ்கார்பியான், யூப்பாகாரஸ், hermit crab, apis, honeybee, musa, housefly, vectors, anopheles, kulaks, aedes mosquito. Economically important insects la enna solranga apis, honeybee, bombyx, silkworm, laccifer, lac insect, living fossil, limulus, king crab, gregarious pest வந்து locusta. இதெல்லாமே இந்த குரூப்போட சேர்ந்த ஸ்பீசஸ் எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் மொலஸ்கா.
மொலஸ்கானா என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் பாடி. மொலஸ்கானா ஓடு உள்ள ஸ்பீசஸ் சொல்கிறது மொலஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓடால் மேடப்பானது தான் மொலஸ்க்குன்றாங்க. இது வந்து லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம்ன்றாங்க. மொலஸ்க் வந்து லேண்டில் இருக்கலாம், இல்லை அக்வாட்டிக், மரைனா ஃப்ரெஷ் வாட்டரில். அதே மாதிரி இது ஆர்கன் சிஸ்டம் எக்ஸிபிட் பண்ணும். இது வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் எக்ஸப்ட் யூனிவால்வ். யூனிவால்வ்ஸ்னால் ஒரே ஒரு ஓடு இருந்துச்சுன்னா அதை வந்து ஷெல்னு சொல்லுவாங்கள்ல. ஷெல்லுனா என்ன, ஓடு. ஒரே ஒரு யூனிவால்வ் இருந்துச்சுன்னா, யூனிவால்வ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்பீசஸுக்கு பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் இருக்காதாம். ஆனால் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சீலோமேட் அனிமல்ஸ் பாடி கேவிட்டி இருக்குன்றாங்க. இந்த பாடி வந்து எதனால் கவர் ஆகிருக்குன்னா கால்காரியஸ் செல். ஓகேவா, கால்காரியஸ்னால் கால்சியம் கார்பனேட்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து செக்மெண்டடே இருக்காது. ஆனால் ஹெட்டு, மஸ்குலார் ஃபுட்டு, விசரல் மாஸ் இருக்கும். விசரல் மாஸ்னால் டைஜஸ்டிவ், ரெஸ்பிரேட்டரி, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேட்டரி, இதெல்லாமே கேவிட்டி மூலியமாக பாதுகாக்கும். அதுதான் சொல்லுவாங்க விசரல் மாஸ்னா. அதுக்கப்புறம் விசரல் அம்பில் வந்து ஒரு சாஃப்ட் லேயரான ஸ்கின் ஃபார்மாக இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா விசரல் அம்பு மேலே மேண்டில் ஃபார்மாக இருக்குன்றாங்க. மேண்டில்ன்றதா அவுட்டர் பார்ட்டுன்றாங்க. மாஸுக்கும் மேண்டிலுக்கும் உள்ள ஸ்பேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேண்டில் கேவிட்டின்றாங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபெதர்ஸ் லைக் கில்ஸ் இருக்கும். ஓகேவா, கில்ஸ்னால் நிடியான்றாங்க. அது எதுனா நிடியான்றது என்னென்னா ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நடக்கிறதுக்கு இந்த நிடியா மூலியமாக தான் அது வந்து எஸ்பயர் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். மவுத் கண்டெயின் த ராஸ்பிங் ஆர்கன் கால் ரேடுலா வித் ட்ரான்ஸ்வர்ஸ் ரோ ஆஃப் கைட்டினஸ் டீத் ஃபார் ஃபீடிங். ஓகேவா, மவுத்தில் வந்து ராஸ்பிங் ஆர்கன் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க ரேடுலா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து டீத் எல்லாமே அந்த இதில் வந்து ஃபார்ம் ஆகுனா இதுக்கானா ஃபீட் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. ரேடுலா வந்து பை வால்வ்ஸில் 2 ஓடு உள்ள ஸ்பீசஸில் வந்து ரேடுலா வந்து ஆப்சண்ட்டாக இருக்குன்றாங்க. ஆனால் சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டென்டாக்கிள்ஸ், ஐஸ், ஆஸ்பாரடியம். இது இந்த ஆஸ்பாரடியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ப்ரெசன்ட் இன் பை வால்ஸ் அண்ட் கேஸ்ட்ரோபாட்ஸா. பை வால்ஸுக்கும் கேஸ்ட்ரோபாட்ஸ்னால் யூனிவால் சொல்கிறாங்க. இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குன்றாங்க. எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெஃப்ரீரியா தான் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸுன்றாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப். ஆனால் சீன் எக்ஸப்ட் ஃபார் செஃபலோபாட்ஸ். செஃபலோபாட்ஸ்னால் யூனிவால்வ்னு சொல்லுவாங்க. பைவால்வ்னா கேஸ்ட்ரோபாட்ஸ், அதில் இன்னொரு நேம் சொல்லுவாங்க. ஓகேவா, சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஓப்பன் டைப்பாக இருக்கும். ஆனால் செஃபலோபாடுக்கு இருக்காது. செஃபலோபாட்ஸ்னால் எக்ஸாம்பிள் ஸ்குவிட்ஸ், கட்டில் ஃபிஷ்ஷஸ், ஆக்டோபஸ் சொல்கிறாங்க. பிளட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈமோசைனின் இருக்குது. அதே மாதிரி ஈமோசைனினா காப்பர் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட்டில் காப்பர் இருக்குன்றத சொல்கிறாங்க. தே ஹாவ் டயோசியஸாக இருக்கும். ஓவிபாரஸாக. டயோசியஸ்னால் தனித்தனி கேமெட்ஸ், தனித்தனி ஸ்பீஸாக இருக்கும். ஓவிபாரஸ் இருக்கும். ஓவிபாரஸாக. டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் வெலிகல் லார்வா, மாடிஃபைட் ட்ரோகோஃபோர் லார்வா மூலிமா டெவலப்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பிலா, ஆப்பிள் ஸ்னைல், லாமலிடன்ஸ், மசில், பிங்டாடா, பியலா ஆயிஸ்டர்ஸ், பியா, கட்டில் ஃபிஷ், லாலிகா, ஸ்குவிட், ஆக்டோபஸ் வந்து டெவில் ஃபிஷ்ஷா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபைலம் எக்கினோடெர்மைட்டா அதுக்குரியது. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.